அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். அல் இஸ்திர்ஜா என்றால் என்ன? அது எந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டது? 12வது அத்தியாயத்தில் 75வது வசனத்திற்கு மேலே தப்சீர் இப்னு கசீரில் தேடினா மட்டும்தான் பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை பார்க்கலாம். வானமும் பூமியும் யாருக்காகவாவது அழுகின்றனவா? 44வது அத்தியாயத்தில் 25வது வசனத்திற்கு மேலே தப்சீர் இப்னு கசீரில் தேட சொல்லி க்ளூ கொடுத்துருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அனுப்பி கொடுத்துருந்தீங்க. அல்லாஹ் இதற்குண்டான நற்கூலியை இம்மேலும் மறுமேலும் தந்தருள்வானாக. மேலும் நம்முடைய மார்க் அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அதனுடைய பதிலை இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். 44ல் 17லிருந்து 33 வரையும் இருக்கக்கூடிய தப்சீர் இப்னு கசீரில் சொல்லப்பட்டு இருக்குது. மேலும் அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவில்லை. அதாவது வானத்தின் வாயில்கள் வழியாக ஏறி செல்லக்கூடிய எந்த நற்செயல்களும் அவர்களிடம் இல்லை. பொதுவாக ஒரு நம்பிக்கையாளர் இறக்கும்போது அவருக்காக வானம் அழும். மேலும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பூமியில் அவர்களுக்கு எந்த இடமும் இருக்கவில்லை. எனவே அவர்களின் குஃப்ரு, அதாவது நிராகரிப்பு, பாவம் மற்றும் பிடிவாதத்தின் காரணமாக அவர்களுக்கு எவ்வித அவகாசமும் வழங்கப்படவில்லை. இப்னு ஜரீர் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். சயீத் பின் ஜூபைர் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, ஓ அபு அப்பாஸ் அவர்களே, அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவில்லை, அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறானே, வானமும் பூமியும் யாருக்காகவாவது அழுகின்றனவா என்று கேட்டார். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஆம், வானத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாயில் உண்டு. அதன் வழியாகவே அவருடைய வாழ்வாதாரம் இறங்குகிறது. அவருடைய நற்செயல்கள் மேலே ஏறி செல்கின்றன. ஒரு முஹ்மின் நம்பிக்கையாளர் மரணிக்கும் போது அந்த வாயில் மூடப்படுகிறது. அது அவரை இழந்து அவருக்காக அழுகிறது. அவ்வாறே அவர் பூமியில் தொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த இடங்களும் அவருக்காக அழுகின்றன. ஆனால் ஃபிரௌனின் மக்கள் பூமியில் எந்த நற்செயலையும் விட்டு செல்லவில்லை. அவர்களின் எந்த நற்செயலும் அல்லாஹ்விடம் ஏறி செல்லவில்லை. எனவேதான் வானமும் பூமியும் அவர்களுக்கு அளவில்லை. அல் அவுஃபி அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இவ்வாறே அறிவித்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்வோம். சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.